கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. தேவனாகிய கர்த்தர் எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன் பிரயாசத்தையும் உன் கிரியைகளையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆனாலும் உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவு உண்டு. என்ன குறைவு? நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆதியில் கொண்ட அன்பு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் எரேமியாட்ட சொல்றாரு, நீ எருசலேம் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த வசனத்துல விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரம் அப்படிங்கும் போது ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை நம்ம அவரை எந்த அளவுக்கு பின்பற்றி வந்தோமோ அந்த பக்தியை அவர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம், தேவனை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பத்துல நம்ம அவரிடத்துல எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தோமோ அந்த அன்பு அவர் எதிர்பார்க்கிறார். நன்மைகளும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் வர வர அந்த அன்பு கம்மியாகும். ஆனா தேவன் குறைவுபடுற அன்பை எதிர்பார்க்கல. நீ ஆதியில எந்த அளவுக்கு அன்பு, அதாவது ரட்சிக்கப்பட்ட போது நீ என் இடத்துல எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தாயோ அதே அன்பு நீ கடைசி வரைக்கும் கூறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலையும் பார்க்கும்போது தாவீது எடுத்துக்கலாம். தாவீது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தாரு. யாருமே இல்லாத சூழ்நிலை, எதுவுமே இல்லாத நிலைமையிலும் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தார். அதே அன்புதான் அவர் ராஜாவா மாறினதுக்கு அப்புறமும் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தார். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுவாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வச்சிருக்கேன். அதாவது ஆடுகள் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது கர்த்தரை அவருக்கு முன்பாக வச்சிருந்தாரு. ராஜாவா மாறினதுக்கு அப்புறமும் கர்த்தரை முன்பாக வச்சிருக்கிறாரு. என்னதான் அவர் வாழ்க்கையில தவறுகள் செஞ்சாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு அவர் விலகல. தவறு செஞ்சதுக்கு அப்புறமும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருண்டி அந்த அன்புல அவர் நிலைச்சிருந்தார். ஆதியில கொண்ட அன்பு கடைசி வரைக்கும் அவர் நிலைத்திருந்தாரு. நாமும் நம்ம வாழ்க்கையில என்னதான் நிறைய தவறுகள் இருந்தாலும் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அந்த அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது, தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருந்ததோ, எந்த அளவுக்கு அவரிடத்துல நம்மளுக்கு அன்பு இருந்ததோ அதே அவர் ஆசீர்வாதம் தந்ததுக்கு அப்புறமும், அவர் நன்மைகளை நம்மளுக்கு தந்ததுக்கு அப்புறமும் அந்த அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆமென்.